இன்னைக்கு HFA வெரி ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன். இன்னைக்கு அடாப்ஷனுக்கும் ஸ்பெஷலாக ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதே டைமில் தே கட் மை பர்த்டே கேக். ஸோ தேங்க்யூ HFA, எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டே. In our culture, we are celebrating the Christmas Day celebration for our animals. So, மக்களே பாடலாமே. Happy birthday, Mary. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. திரைப்படம் ரிலீஸ் ஆனா அதிக நாள்ல தியேட்டர்ல ஓடுறதுல உடனே ஓடிடில ஒரு நடிகையை எப்படி பாக்குறீங்க? ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸோட டிசிஷன் இல்லை. இப்போ ஓடிடிக்கு அந்த மூவி போனோம் அப்படி இருந்தா அந்த டேட்ஸ்குள்ள கொடுக்கணும். அப்போ அது ரொம்ப ஹிட்டா இருந்தாலும் கம்மி ஓடினாலும் சேம் இதுதான். ஸோ அது அவ்வளோ சாய்ஸ் கிடையாது. பட் அது ஓகே தான், பிகாஸ் இப்போ நல்லா மூவிஸ் வரும்போது அதில் நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் போகும்போது தியேட்டர்ஸ்லும் நல்லா பீப்புள் வருது. ஸோ நம்ம என்ன நினச்ச முன்னாடி ஓகே ஓடிடி போனால் யாருமே தியேட்டர்ஸ் வர மாட்டோம், அப்படி கிடையாது. தியேட்டர்ஸ்ல நல்லா ஆள் வருது, ஓடிடி அதுக்கப்புறம் பார்க்குது. ஸோ ஐ திங்க் நல்ல விஷயம்தான், பிகாஸ் ஒரு சேஃபான ஒரு பிஸ்னஸ் மூவிஸ்க்கு நடக்குது. அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இல்லைன்னா ரொம்ப டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ப்ராப்ளம் வருது, கேஷ் எல்லாமே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட். இந்த மாதிரி ஒரு ஐ திங்க் சேஃபான ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ குட் டிசிஷன். பட் தியேட்டர்ஸ் இப்போ நான் அமரன் மூவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் போய் பார்க்கும்போதும் ஃபுல்லாக இருக்குது தியேட்டர். ஸோ நல்ல மூவி வந்தால் கண்டிப்பாக எப்போவுமே இட் வில் ரன். ஸோ அதனால அது ஓடிடினால இது இட்ஸ் குட் திங். தமிழ் படமோ இல்லை மற்ற பேன் இண்டியா படமோ ரிலீஸ் ஆனால் அதில் நடித்த நடிகர்களோ நடிகைகளோ ஒரு செலிபிரிட்டியாக போகிறாங்க. ஆனால் அந்த செலிபிரிட்டியாக போகிறப்போ அவங்களே ஒரு சர்ச்சையில் சிக்கிறாங்க. நடிகை நீங்க புஷ்பா பத்தி சொல்றியா? பொதுவாக கேட்குறேன். அது நடிகர் நடிகையோட தப்பு இல்லைன்றது எங்களுக்கு இருக்கு. ஒரு சர்ச்சையா மாறுது. இதை நீங்க ஒரு நடிகை எப்படி பாக்குறீங்க? என்ன அட்வைஸ் பண்றீங்க ரசிகர்கள்? இப்போ நடந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஃபுல்லா சிச்சுவேஷன் தெரியாது, அப்ப நான் கமெண்ட் பண்ணது கரெக்ட் இல்ல. பட் இந்த மாதிரி ஒரு தப்பான சிச்சுவேஷன் நடந்தா அது யாரும் பிளான் பண்ணி நடக்கல, ஒரு ஆக்டரோட ஃபால்ட் இல்ல. அப்ப கண்டிப்பா பிளேம் பண்றது தப்பு தான். அவரோட ஃபால்ட் கிடையாது இல்ல, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நடந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டா பார்க்கணும். பெரிய ஸ்டார் வரும்போது அந்த மாதிரி க்ரௌட் கண்ட்ரோலும் எல்லாமே இருக்கணும். அது ரொம்ப செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி அது கொஞ்சம் தப்பா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் நடக்கக்கூடாது. ஆனா அது யாருமே தெரிஞ்சு பண்ணவும் இல்லை. அப்ப அதுவும் அவ்வளோ பிளேம் பண்றதும் தப்பு. அக்கார்டிங் டு விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு. ஒரு சக நடிகையா அவரோட நம்பிக்கையா நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? நல்ல விஷயம்தான். எப்பவுமே ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் நல்லதுதான். அப்போ இப்போ மே த பெஸ்ட் வின். யாரு இப்போ கரெக்டா இருக்கோ அது நான் கரெக்ட்ல சொல்றது. பட் கேப்பபிளா எல்லாரும் வந்தா நல்லதுதான். அப்போ ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும். அப்போ அந்த ஒரு கட்சினா ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ரொம்ப ரிஸ்க், ரொம்ப கஷ்டப்பாடு இருக்கும், ரொம்ப இதெல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன்ல வந்து அது எனக்கு வின் பண்ணணும் அந்த ஒரு ஸ்பிரிட், ஐ திங்க் இட்ஸ் அமேசிங். அண்ட் ஐ திங்க் விஜய் சார் ரியலி வாண்ட்ஸ் ஏதோ புதுசா பண்ணணும். கண்டிப்பா அது மைண்ட்ல இருக்கும். அது என்ன பண்ண போறேன் நம்ம எல்லாம் பார்க்கணும். பட் அது நல்ல ஒரு திங் தட் நமக்கு புதுசா ஏதோ சேஞ்ச் வரணும். ஸோ ஐ ஹோப் ஹி ரியலி ஒர்க்ஸ் அவுட். இப்போ கூட இட்ஸ் அ கிரேட் கவர்மெண்ட். ஆனா ரெண்டு நல்ல கவர்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். நல்லதுதான். ஸோ செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.